Many of us don't realize unless God opens, you cannot prosper. If you have been living under a closed heaven, today God wants to prophesy and say, I am opening the heavens for you. உங்க நிழல்ல கருப்பு இருக்கலாம், ஆனா அவர் நிழல்ல வெளிச்சம் இருக்கிறது. உங்க லைஃப்ல மூச்சு முட்டுற மாதிரி இன்னைக்கு கடன்ல இருக்கிறீங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு தெரியுமா? ஜன்னலை திறக்க போறார். I am telling you, this year even your enemies will bless you. There was a time when you went to other people's door. ஒரு நேரம் வந்து நீங்கள் மற்றவருடைய வாசல் அருகே போனீர்கள். Your friend's door. உங்களுடைய நண்பர்களுடைய வாசல். Your bank door. வங்கியின் வாசல். But today God says, I am going to bless you. People will come in search of your door. உன் சத்துருக்களின் வாசல்களை நான் உனக்கு தரேன். எத்தனை துறவுகளை மூடினாலும் நான் உனக்கு ஒரு ரெஹோபோத்தை தர போறேன். Right now, இப்பொழுது let us turn our Bible to Deuteronomy 28. நாம் வேதாகமத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நேராக திருப்புவோம். A powerful chapter on blessing and curse. ஆசீர்வாதத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வல்லமையான அதிகாரம். I believe that this morning is a prophetic sermon. இந்த காலைவெளியிலே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியை கொடுக்கிறார். So let's turn our Bible to Deuteronomy chapter 28. ஆகவே நாம் வேதாகமத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் நேராக திருப்புவோமாக. And let's read from verse 1 onwards. முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு வருவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கேட்கல உங்க ஆமென் கேட்கல. ஆமென் சிஸ்டர், அத மறுபடியும் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹalleluya. Somebody said hallelujah. Hallelujah. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஆமென். ஏற்ற காலத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். The Lord shall open unto thee his good treasure. தேவன் தமது நல்ல பொக்கிஷ சாலையை உனக்கு திறப்பார். The heavens he will open for you. உனக்காக அவர் வானத்தை திறப்பார். How many of you want to say amen? ஆமென். The sign of a blessing is open heavens. ஆசீர்வாதத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது திறந்த வானம்தான். How many of you want to look at your neighbor and say open heavens? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், திறந்த வானம். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள்.
there are two kinds of heavens. இரண்டு விதமான வானம் இருக்கிறது. One is open heavens of blessing. முதலாவது ஆசீர்வாதத்துக்குரிய திறந்த வானம். And there is another open heavens that is open for destruction. இன்னொரு திறந்த வானம் அது அழிவுக்கான திறந்த வானம். In the same chapter of Deuteronomy 28, உபாகமம் அதே 28ஆம் அதிகாரத்தில் in verse 12 we read about the blessing of open heavens where everything you touch flourishes. 12ஆம் வசனத்திலே நாம் தொடுகிறது எல்லாம் வாய்க்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்குரிய திறந்த வானத்தை பார்க்கிறோம். All the work of thine hands. இந்த கைகளின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாராவது உங்க ரெண்டு கையை அப்படி காமிச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் கையிட்டு செய்யும் whatever I do through my hands, வேலை எல்லாம், all my works, நான் கைகளில் தொடுகிற எல்லா வேலைகளையும், whatever touch through my hands, எல்லா பிசினஸையும், all my business, எல்லா ப்ரொஃபஷனையும் எல்லா professionals கர்த்தர் ஆசீர்வதிப்பா. the Lord will bless it. Hallelujah. Hallelujah. Somebody clap your hands and give glory to the Lord. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. The Lord is going to open the heavens. கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். There is a connection between your hand and heavens. உங்களுடைய கரத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. Many of us don't realize unless God opens you cannot prosper. நிறைய பேருக்கு புரிகிறதுல கர்த்தர் திறந்தால் ஒழிய உங்களால் ஒரு நாளும் செழிப்படைய முடியாது. மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருடைய திறந்த வானங்கள் இல்லாமல் விருதாவாய் இருக்கிறது. I mean all the efforts of the man will become vain if there is no open heaven. If you have been living under a closed heaven, today God wants to prophesy and say, I am opening the heavens for you. ஆமென். அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வானத்தை திறக்கிறேன். Why open the heavens? ஏன் அவர் வானத்தை திறக்க வேண்டும்? Because there is a generic curse upon people. என்றால் ஜனங்கள் மேல ஒரு பொதுவான சாபம் இருக்கிறது. When Adam sinned against God, ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது God told him, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், I am moving you from open heavens. திறந்த வானத்திலிருந்து நான் உன்னை அகற்றுகிறேன். I am taking you into a cursed land. ஒரு சபிக்கப்பட்ட நிலத்திற்கு நேராக உன்னை வழிநடத்துகிறேன். This land will now bring thistles and thorns. இந்த நிலமானது முள்களையும் செடிகளையும் கொண்டு வரும். There is a generic curse on mankind. ஆகவே மனித குலத்தின் மேல் ஒரு பொதுவான சாபம் இருக்கிறது. So when does a man come under a blessing? ஆகவே ஒரு மனிதன் ஆசீர்வாதத்துக்கு கீழே வரும் பொழுது, When he comes under open heavens. அவன் திறந்த வானத்தின் கீழ் வருகிறான். ஹalleluya. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. How many of you understand that? எத்தனை பேர் இதுக்கு புரிகிறது? Let me show you in Deuteronomy 28. நான் இது உங்களுக்கு காண்பிக்கட்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் In verse 23 and 24. 23ஆம் 24ஆம் வசனங்களை வாசிப்போமா. And the heaven that is over thy head shall be brass. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாய் இருக்கும். And the earth that is under thee shall be iron. உனக்கு கீழ இருக்கிற பூமி இரும்பாய் இருக்கும். The Lord shall make the rain of thy land powder and dust. உன் தேசத்துக்கு மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். From heaven shall it come down upon thee until thou be destroyed. நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் வந்து இறங்கி வரும். When you live under a curse, நீ ஒரு சாபத்தின் கீழ் வாழும் பொழுது heavens become brass. உன்மேல் இருக்கிற வானம் வெண்கலமாக மாறுகிறது. Rain does not come. மழை வருவதில்லை. Dust only comes. அதுக்கு பதிலாக புழுதி தான் வருகிறது. But God says when you come under open heavens. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீ திறந்த வானத்தின் கீழ் வரும் பொழுது. But how does the heaven open? ஆனா இந்த வானம் எப்படி திறக்கிறது? In Deuteronomy chapter 28 verse 1 and 2. நீங்கள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, If you fully obey the Lord. நீ கர்த்தருக்கு முழுவதும் கீழ்ப்படிவாய் என்றால். And carefully follow all his commands. அவருடைய கட்டளைகளை எல்லாம் கவனமாய் பின்பற்றுவாய் என்றால். I humbly request you. நான் தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Fully obey the Lord this year. இந்த வருஷம் அவருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியுங்கள். கவனமாய் இருப்பாயாக. And you shall be careful. Don't blame God if you don't have a blessing. ஆசீர்வாதம் இல்லை என்றால் கர்த்தர் மேல பழி போட வேண்டாம். You have yourself to blame and you don't have blessings. ஆசீர்வாதம் இல்லனா நீங்கள் உங்கள் மேல் தான் பழி போட்டுக் கொள்ள வேண்டும். In him there is no turning of darkness. அவருக்குள்ள வேற்றுமையின் நிழல் எந்த மாறுதலும் இல்லை. Even his shadow is brightness. அவருடைய அந்த நிழல்ல கூட ஒரு வெளிச்சம் இருக்கிறது.
உங்க நிழல்ல கருப்பு இருக்கலாம், ஆனா அவர் நிழல்ல வெளிச்சம் இருக்கிறது. Amen. There is darkness in our shadow, but there is light in God's shadow. So be under God. ஆகவே தேவனுக்கு கீழ் இருங்கள். Obey his commands. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். James 1:17 says, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, every good and perfect gift நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் is coming from above. பரத்திலிருந்து கீழே வருகிறது என்று. Every blessing you need is there in heavens. உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் பரத்தில் இருக்கிறது. Only if heavens open you will be a blessing. வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டால் மட்டும் தான் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியும். பரத்திலிருந்து அருளப்படாவிட்டால் ஒன்றும் உங்களுக்கு லாபிக்காது. If you don't receive anything from heaven, you will not prosper in anything. So this year, ஆகவே இந்த வருஷம் fully obey the Lord கர்த்தருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியுங்கள். and follow carefully all his commands. அவருடைய கட்டளைகள் எல்லாம் மிகவும் கவனமாய் இருங்கள். Why? ஏன் தெரியுமா? Because God is going to open the heaven supernaturally for you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வானங்களை திறக்க போகிறார். உங்க லைஃப்ல மூச்சு முட்டுற மாதிரி இன்னைக்கு கடன்ல இருக்கிறீங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா? ஜன்னலை திறக்க போறார். You are under a financial stress. The Lord is going to open the windows first. Turn with me to Malachi chapter 3 verse 10. மலாக்கியா 3:10 வேதத்தை திருப்போமா? மல்கியா 3:10 இப்படியாக சொல்லுகிறது, bring the whole tithe into the storehouse. ஆலயத்துல எல்லா தசபவங்களை எல்லாம் பண்டகசாலையில that கொண்டு there may வாருங்கள். be food in my house. என்னுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி Test me in this, says the Lord Almighty, இந்த விஷயத்துல என்ன சோதித்து பாருங்கள் என்று and சேனைகளின் see கர்த்தர் if சொல்கிறார். I will not throw open the floodgates of heaven இதனால் வானத்தின் பலகணிகளை திறக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள். and pour out so much blessing இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்று that there will பாருங்கள். be no room enough to store it. உங்களுக்கு அதை சேர்த்து வைக்க இடமே இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You will have a good problem this year. ஒரு நல்ல பிரச்சனை வரப்போகிறது. என்ன பிரச்சனைனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க வீட்ல பத்தாது. Amen. Whatever the blessing the Lord give you will not enough room. உங்க வீட்டுக்கு வரப்போற புது சோஃபா உங்க வீட்டுக்குள்ள வராது. The sofa will not come inside your home. அதனால சோஃபா காலை உடைக்காதீங்க, வீட்டை மாத்துங்க. உங்களுக்கு கர்த்தர். Amen. You have to change your house. God will give you the best. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Look at your neighbor and say, enough of living like a pauper. பிச்சைக்காரனை போல வாழ்கிற இந்த வாழ்க்கை போதும். எனக்கு இனிமேல் Year after, God is going to give me கர்த்தர் இப்படி தர போகிறார். such a blessing that my house cannot hold it. ஆமென். என் வீட்ல வைக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை தர போகிறார். That is open heavens. அதுதான் திறந்த வானம். He will open the windows of heaven. அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ஜன்னலை திறந்தாலே, Even if he opens the window, பலகணியை திறந்தாலே, even if he opens the window, என் வீடே கொள்ளாதாமா. I cannot contain it in my home. கதவை திறந்தா என்ன ஆகுமோ? Then what will happen if he will open the window door? கதவை திறந்தா அடுத்த வீடை வாங்குவீங்க. If you open the door, you will buy another house. கதவை திறந்தா அடுத்த வீடு. If you open his door, you will buy another house. கேட்ட திறந்தா அடுத்த தேசம். If you open his gate, you will buy another nation. How many of you believe in blessings? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நம்புகிறீர்கள்? Many of us believe in curses. நம்மள அநேக பேர் சாபத்தை நம்புகிறோம். Many of us believe in the problems. நிறைய பேர் பிரச்சனையை நம்புகிறோம். This year the Lord told me, இந்த வருஷம் ஆண்டவர் என்னோடு சொன்னார், speak what you believe. நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்கள். He said, if you believe in prosperity, speak about it. செழிப்பை நீங்கள் நம்பினால் அதை குறித்து பேசுங்கள். If you believe in my power, speak about it. என்னுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசித்தால் அதை குறித்து பேசுங்கள். Don't project me as a bad God. என்னை ஒரு கெட்ட தேவனாக நீங்கள் காண்பிக்க வேண்டாம். Don't project me as always standing with a stick to beat you. எப்பவும் உங்களை அடிக்கும்படி கையில கொம்போடு நிற்கிற தேவனாக காட்ட I am a வேண்டாம். God who loves to bless my children. என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நான். Numbers 24:1 says, என்னாகமம் 24:1 இப்படி it சொல்லுகிறது, is the pleasure of God to bless Israel. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். Just write it down. It is God's pleasure to bless me. அதுக்கு பக்கத்துல Numbers 24:1 மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. என்னாகமம் 24:1 I am telling you, this year even your enemies will bless you. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் சத்துருக்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அவர்களே வந்து உங்களுக்கு கோல்ட் கொடுத்துட்டு போவாங்க. The enemies will come and hand over gold to you. உங்க சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்க போறாங்க. Your relatives will come in search of you and they will bless you. யோபு வாழ்க்கையில In the life of Job, suddenly the heavens closed. திடீரென்று
3 வானங்கள் மூடப்பட்டது. There was a destructive wind that came from heaven. வானத்திலிருந்து ஒரு அழிக்கிற காற்று வந்தது. It destroyed his everything that he had. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அந்த காற்று அழித்து விட்டது. Children, camels, goats, everything gone. பிள்ளைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. And he had nothing left. அவருக்கு ஒன்றும் மிச்சமா இல்ல. But after some time, ஆனா சில காலங்களுக்கு தேவன் சாத்தானிடத்தில் கொடுத்த அந்த சபதத்தில் யோபு ஜெயித்தான் என்பதை பார்த்தபோது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். When God saw that Job won in the challenge, the Lord gave him double portion of blessings. That's what the Bible says. இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. You are going to experience open heavens. நீங்கள் திறந்த வானத்தை அனுபவிக்க போகிறீர்கள். Abundance is going to come. பரிபூரணம், திரட்சி உங்களை நோக்கி வரப்போகிறது. You will lend to many nations. நீங்கள் अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். You will have a bank in your name. உங்கள் பேர்ல ஒரு வங்கி இருக்கும். You will run an institution. நீங்கள் சில நிறுவனங்களை நடத்துவீர்கள். You will help young people. நீங்கள் சில இளம் ஆட்களுக்கு உதவி செய்வீர்கள். You will help startups. சில ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நீங்க ஃபண்ட் பண்ணுவீர்கள். தமிழ்நாட்டில் திருச்சியில் செங்கோட்டையில் பல இடங்கள்ல இருக்கிற பிசினஸ் பீப்புளை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு உயர்த்தி அவங்க வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிற அளவுக்கு 10th +2 ஃபெயில்டு அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிற அளவு உயர்த்தி வைக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, you are the children of God. God wants you to prosper. நீங்கள் செழிக்கும்படி தேவன் விரும்புகிறார். I want to speak something and I want you to stand up and clap your hands. Are you ready? ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் எழுந்து நின்று கைதட்ட வேண்டும். நான் சொன்ன பிறகு இயேசுவின் நாமத்திலே நான் எல்லா விதமான கடன்களை ரத்து பண்ணுகிறேன். I cancel all debts in the name of Jesus. நீங்கள் பேங்க்குக்கு போக மாட்டீங்க, பேங்க் உங்களை தேடி வருவா. You will not go to bank, bank will come in search of you. உங்க பணத்தை எங்க பேங்க்ல வைங்க. You keep deposit your money in my bank. இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus. இந்த ஆண்டு ஒரு செழிப்பு வருகிறது. The prosperity is coming your way. உன்னை கனம் பண்ணுகிறவரை கர்த்தர் கனம் பண்ணுவார். The Lord will honor the person who honors you. மேனேஜர் வந்து உங்ககிட்ட பைபிள் வேர்ஸ் கோட் பண்ணுவார். Manager will come and quote the Bible verse to you. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் வந்து சொல்லுவான். The Lord is my shepherd and you. நீ அவனுக்கு முன்பாக மண்டியிட்ட நாட்கள் முடிகிறது. Enough that you bowed before him. நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You are going to lend to many nations. உன் சீசனை மாற்றி விட்டார். He has already changed your season. நீ உன் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு hold on to your faith. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொன்னாய் அல்லவா? Because you said that the Lord will do good things to me. Did you not say my God will rescue me? என் தேவன் என்னை மீட்டெடுப்பார் என்று நீ சொல்லவில்லையா? God says this battle does not belong to you. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. I am your God. நான் உன்னுடைய தேவன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will prosper you. உன்னை செழிப்படைய செய்வேன். How many of you want to say amen? Amen. Please be seated. தயவு செய்து அமருங்கள். The windows are opening. பலகணிகள் திறக்கப்பட போகிறது. Number 2. இரண்டாவதாக The doors are opening. கதவுகள் திறக்கப்பட போகிறது. Doors are opportunities. கதவுகள் என்றால் வாய்ப்புகள் என்று அர்த்தம். They open for you to go in and out and find blessing. உள்ளே சென்று வெளியே வந்து ஆசீர்வாதங்களை கண்டடையும்படியாக திறக்கப்படுகிறது. Very important sermon. மிக முக்கியமான செய்தி. You have to understand. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். It's a prophetic sermon. இது ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி. God wants you to understand the open heavens above your head are going to cause these things to open. உங்க தலைக்கு மேல் இருக்கிற அந்த திறந்த வானம் தான் இவையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வர போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You did not have opportunities. உங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல. That is why you are failing. ஆகவே தான் நீங்கள் தோத்து போகிறீர்கள். But this year the Lord says, ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், you will not have one, you will have multiple. ஒரு வாய்ப்பு அல்ல, நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். I am going to open many doors for you. உங்களுக்காக अनेक கதவுகளை திறக்க போகிறார். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? First of all, you need to understand Jesus himself is the door. நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவே அவர் வாசல் என்று சொன்னார். When you come to Jesus, நீங்கள் இயேசுவிடம் வரும் பொழுது he will open every other door. அவர் எல்லா கதவுகளையும் அவரே திறப்பார். In John chapter 10 verse 9, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் this is what the Bible says. இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உங்க ஆசீர்வாதத்தின் வாசல் யாருங்க?
Who is the door of all your blessings? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா. It is Lord of Jesus. How many of you himself. want to say amen? Amen. அவர்தாங்க வாசல். He is the door. அவர் சொல்றாரு, என்கிட்ட வாப்பா. He says, come to me. நான் வாசலுக்கு உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியவும் ஆசீர்வாதம் தர போறேன். I'm going to give you blessing inside and outside. How many of you want to say amen to that? Amen. Inside your house you will have peace. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். Inside your house you will have riches. உங்க வீட்டுக்குள்ள ஐஸ்வரியம், ஆஸ்தி இருக்கும். In Psalm 112 சங்கீதம் 112 and verse 3 onwards, if you read, மூன்றாம் வசனம் முதல் நீங்கள் the வாசித்தால் Bible says, வேதாகமம் சொல்கிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். these open heavens திறந்த வானத்தில் will cause wealth and riches to stay in your house. உங்க வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்க உதவி செய்யும். கவனிங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே சேட்டுக்கு கடன் கொடுக்க போறீங்க. Amen. This year you are going to lend to the pawnbrokers. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், Let me tell you this. அவங்களுடைய விசுவாசத்தோட நம்முடைய விசுவாசம் இந்த வருஷம் பெருகணும். Amen. Our faith must grow bigger than their faith. நம்ம என்னைக்குமே அடிமையாவே இருந்து பழகிட்டோம். We always are trained to be a slave. கிறிஸ்தவன்னா எப்போதும் குனியணும். The Christian means he is always to bow down. சேடு மேல கூட சேடு. Pawnbroker, you have to give more. இன்னும் கொஞ்சம் பார்த்து கூட, என்ன இப்படி இவ்வளோ கம்மியா தர, எவ்வளோ போத்துரியுமா கோல்டு. அவன் சொல்லுவான், இது டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. ஐயோ சேடு, அப்படி மட்டும் சொல்லிடாத சேடு. சார் பார்த்து கொடுங்க சார், பார்த்து கொடுங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீங்க யார் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டீங்க. You should not stand in bow before anybody. Wealth and riches will be in your house. உங்க வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Somebody look at your neighbor and say, I have an open door. பக்கத்துல நீங்க பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு திறந்த கதவு இருக்கிறது. Under open heavens, திறந்த வானத்தின் கீழ் there is an open window. ஒரு திறந்த பலகனி இருக்கிறது. In the heavens வானத்தில் and in the natural, ஆனா இயற்கையில there is Jesus himself standing as a door இயேசுவே ஒரு வாசலாக நின்று கொண்டிருக்கிறார். and says, I am the door. அவர் சொல்கிறார், நானே வாசல். If anyone comes to me ஒருவன் எனக்குள் வந்தால் and gets saved, அவன் ரட்சிக்கப்படுவான். he can enter in அவன் உள்ளே போய் and find blessings ஆசீர்வாதங்களை கண்டடைவான். inside and outside. உள்ளேயும் புறமும் ஆசீர்வாதங்களை கண்டடைவான். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் You ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். shall be blessed while coming in, while going out. Look at your neighbor and say, I am blessed beyond measure. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், நான் அளவில்லாமல் இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க எல்லாரும் பார்த்து உங்களை நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டீங்கன்னா, இருக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டீங்க, ஜம்முன்னு இருக்கிறேன். Amen. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. And whatever you should do, it all will come to pass. அவருக்கு கீழ்ப்படிய போறீங்க. You are going to obey him. அவருக்கு முன்பாக நீதிமானா நிக்க போறீங்க. You are going to stand like a righteous person. இதுக்கு மேல நீங்க கடன் வாங்குவது இல்லை. You will not borrow anymore. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். You will lend it to many people. You are a blessing. நீ ஒரு ஆசீர்வாதம். God says, I have kept not a closed door but an open door. உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவு இல்ல, திறந்த கதவுகளை வைத்திருக்கிறேன். Revelation 3:8 says, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, the Lord is speaking to the church of Philadelphia. பிலதெல்பியா சபைக்கு தேவன் பேசும் பொழுது, He says, I know thy works. உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். You had little strength, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. but you still you kept on to the word of God. ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு இருக்கிறபடி You did not blaspheme. நீ தூஷிக்காமல் மறுதலியாமல் இருந்ததினால், I am going to do something. நான் ஒரு விஷயத்தை உனக்காக செய்ய I போகிறேன். know your works. உன்னுடைய கிரியைகள் எனக்கு தெரியும். I know till 2025 how you held on to my word. என்னுடைய வார்த்தையை 2025 வரை நீ எப்படி பிடித்துக் கொண்டாய் என்பது எனக்கு தெரியும். Now is my time. இப்பொழுது என்னுடைய நேரம். I have set an open door. உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Somebody on the internet, I want you to type and send an open door for me. இன்டர்நெட்ல பார்க்கிற நீங்கள் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, கர்த்தர் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Don't just put amen. ஒரு ஆமென் மட்டும் போட வேண்டாம். Wherever you are from, நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் சரி, type and send from Malaysia open door. அந்த கண்ட்ரி பேரை போட்டு கர்த்தர் எனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று பதிவிடுங்கள். Tell somebody open doors are there for me. எனக்காக கர்த்தர் திறந்த கதவுகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், you had little strength, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு, but you kept my word. ஆனா நீ என் வார்த்தையை கைக்கொண்டிருக்க. You did not deny me. நீ என்னை மறுதலிக்கல. My dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, in all my 20 years of pastoring, இந்த மேய்ப்பனாக கடந்த 20 வருஷங்கள் I
I did not go after money. நான் பணத்திற்கு பின்பாக போகவில்லை. I did not go after rich people. வசதியானவர்களுக்கு பின்பாக போகவில்லை. I did not go after doing business. வியாபாரம் செய்வதற்காக போகவில்லை. I did not use the church as a business opportunity. சபையை ஒரு வியாபார ஸ்தலமாக நான் பயன்படுத்தவில்லை. I always had the intention of souls in my heart. என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் ஆத்துமாக்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பேன். Souls. ஆத்துமாக்கள். I have to release more songs. ஆகவே நிறைய பாடல்களை வெளியிட்டிருக்கிறேன். I have to do more freedoms. நிறைய ஃப்ரீடம் நடத்த வேண்டும். I want to build more churches in North India. நார்த் இந்தியால நிறைய சபைகளை கட்ட வேண்டும். We want to build Nessa more stronger. நெசா இன்னும் அதிகமாக கட்டி எழுப்பப்பட We வேண்டும். want to build 24/7 prayer towers all across India. இந்தியா முழுவதும் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஜெபம் கோபுரங்களை கட்ட வேண்டும். This year I have decided. இந்த வருஷம் முடிவு செய்து விட்டேன். I am going to stay and build the house of God. நான் இங்கு தங்கி கர்த்தருடைய வீட்டை கட்ட போகிறேன். உங்களுக்கு புரியல. Amen. Hallelujah. கர்த்தர் சீசன்ல மூவ் பண்ணுவார். Lord will work according to the seasons. If there is a need in America, he will send there. அமெரிக்கால ஒரு தேவை இருக்கும்னா கர்த்தர் அங்கே அனுப்புவார். But now God says, I am going to bless you. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். 20 years you worked for me. 20 வருஷம் நீங்கள் எனக்காக வேலை செய்தீர்கள். Now it's my time to bless you. இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை. This year we are going to see open heavens. இந்த வருஷம் திறந்த வானத்தை பார்க்க போகிறோம். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Doors are spiritual. இந்த கதவுகள் ஆவிக்குரிய காரியங்கள். எழுதிக்கோங்க. கதவுகள் ஆவிக்குரியவைகள். கதவுகள் ஆவிக்குரிய வாய்ப்புகள். கதவுகள் ஆவிக்குரிய வாய்ப்புகள். In 1 Corinthians chapter 16 verse 8. முதலாம் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் Paul confessed that he had an opportunity at Ephesus. பவுல் சொல்லுகிறார், எபேசுவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது என்று. How did it happen? எப்படி நடந்தது? I will tarry at Ephesus until Pentecost, for a great door and effectual is opened unto me, and there are many adversaries. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். I want you to understand there will be enemies. ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் சத்துருக்கள் இருப்பார்கள். There will always people jealous about you. எப்பொழுதும் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஆட்கள் இருப்பார்கள். But irrespective of whatever they think, God will bless you. ஆமென். அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புரியல உங்களுக்கு? உங்களுக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் இந்த ஆண்டு திறக்கிறார். God is opening a favorable door for you this year. நான் இருந்தா பெரிய அல்லேலூயா சொல்லிருப்பேன். Hallelujah. யாருக்கெல்லாம் ஈஸியா காரியத்தை முடிக்கிற வாசல் திறக்கணும் அவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. Amen. The door that God is promising you is not locked. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற இந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிற கதவு அல்ல. It is an effective door. அது அனுகூலமான கதவு. நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்களுக்கு ஒரு சின்ன வாசல் மாதிரி இருக்கும், அது உள்ள போவீங்க, அதுக்கு பிறகு அது மூலமா பெரிய பெரிய வாசல்கள் திறக்க போகுது. Amen. I'm telling you this prophetically. You will enter into a small door. When you enter in, you will find many big doors. ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி இருக்கும். It look like a small business. ஆனா அதுக்குள்ள போவீங்க. You will enter in. உங்க பிசினஸ் உங்களால தாங்க முடியாத அளவு பெருசாக போகுது. Amen. Your business will grow and enlarge beyond உங்களுடைய பிசினஸ் மல்டிப்ளை பண்ண போறா. It's going to multiply your business. நான் பார்க்கிறேன், நீங்க சின்ன குட்டியான வச்சு ஆரம்பிப்பீங்க, அதுக்கு பிறகு லாரி, அதுக்கு பிறகு ட்ரெய்லர் வந்து நிக்கிறத பார்க்கிறேன். I see you will start with a small truck, then you will get big vehicles in the coming days. And the Lord says, I am bringing the blessings to your door. கர்த்தர் சொல்கிறார், ஆசீர்வாதங்களை நான் உன் கதவுகளுக்கு நேராக கொண்டு வருகிறேன். There was a time when you went to other people's door. ஒரு நேரம் இருந்தது நீங்கள் மற்றவருடைய வாசல் அருகே போனீர்கள். Your friend's door. உங்களுடைய நண்பர்களுடைய வாசல். Your bank door. வங்கியின் வாசல். But today God says, I am going to bless you. People will come in search of your door. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், ஜனங்கள் உங்கள் வாசலை தேடி வருவார்கள். பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, ஹலோ. ஹலோ. பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்கன்னு சொன்னேன். Just tap your neighbor and say this. தட்டி சொல்லுங்க, ஹலோ. 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 ஆண்டவர் உங்களுக்கு கதவை திறக்கிறார். The Lord is opening a door. யாராவது ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 Number 3, open gates. மூன்றாவதாக திறக்கப்பட்ட கதவுகள். கதவுகள் இல்ல, வாசல்கள், வாயில்கள். You see, gates are bigger than doors. இந்த வாயில்கள் கதவுகளை விட பெரியது. Doors are for a house. இந்த கதவுகள் என்பது வீட்டுக்கு பொருந்திய ஒரு விஷயம். Gates are for a city. ஆமா, அந்த வாயில்கள் ஒரு பட்டணத்துக்கு வெளியே இருக்கிற விஷயம். When Samson Simpson took the
gates of Gaza. இந்த காசா பட்டணத்துடைய அந்த வாயில்களை அவன் சுமந்து கொண்டு, It is not mentioned as door. அங்க டோர் என்று கதவு என்று எழுதப்படவில்லை. It's a gate. அது ஒரு வாயில். It means a city is going to be taken over by you. ஆமென். அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை வச்சு கர்த்தர் ஒரு பட்டணத்தையே பிடிக்க போகிறார். How many of you want to expand to the cities? எத்தனை பேர் பட்டணங்கள் அளவு விரிவாக விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். These are not ordinary gates. இது சாதாரண வாயில்கள் அல்ல. Acts chapter 12 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனத்தில் Peter was in a prison பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். and there were several watches outside. அவருக்கு முன்பாக பல காவல்கள் இருந்தது. And then there was an iron gate. பின்பாக ஒரு இரும்பு கதவு இருந்தது. And Peter was constrained and restrained not to be able to go and preach the gospel in the nations. தேசங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு பேதுருவானவன் கட்டப்பட்டு ஒரு மூலையில அடைக்கப்பட்டிருந்தார். But then God sent an angel. அப்பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். In Acts chapter 12 verse 10. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. எந்த கேட்டு? நகரத்தின் போகிற இருப்பு கதவு. நகரத்துக்கு போகிற இருப்பு கதவு. எல்லாரும் சொல்லுங்களேன், சிட்டி கேட். சிட்டி கேட். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட் ஆஃப் த சிட்டி. கேட் ஆஃப் த சிட்டி. நான் சொல்றேன், சென்னை உடைய கேட்ட, சென்னை கேட். the gates of Chennai are giving to you. கர்த்தர் சென்னையுடைய அந்த வாயில்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். The gates of Chennai are being handed over to the churches. இந்த சென்னையுடைய வாயில்கள் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. The gates of Coimbatore are given to the churches in Coimbatore. கோயம்புத்தூர்ல இருக்கிற சபைகளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த வாயில்களை தேவன் கொடுக்கிறார். I am prophetically speaking not just for Ruwa, I am speaking for the church in India. God says, I am giving you the gates. ஆமென். ரூவா சபைக்கு மட்டுமல்ல, இந்தியாவுல சபைகளுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சபைகளுக்கு வாயில்களை கொடுக்கிறார். How many of you want to say amen? ஆமென். You are not lost in abandonment. நீங்கள் கைவிடப்பட்ட விடத்தில் தொலைந்து போகிறது இல்ல. You are going to become the identity of the city. நீங்களே பட்டணத்துக்கு அடையாளமாக மாறப் போகிறீர்கள். The bus stop will be named after your organization. உங்களுடைய கம்பெனி பேரை வச்சு அந்த பஸ் ஸ்டாப் மேல எழுதுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. மவுண்ட் ரோட்ல போனீங்கன்னா சிம்சன் ஸ்டாப்னு இருக்குது. அதே மாதிரி நீங்க நார்த் சென்னைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க வந்து அசோக் லேலண்ட் ஸ்டாப்னு இருக்குது. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாப்பிங்கே கொடுக்க போறார். ஆமென். I see revival coming to the gates of Chennai. சென்னையின் வாயில்கள் வழியாக எழுப்புதல் வருகிறது. You have seen revival inside Chennai. சென்னைக்குள்ள நீங்க எழுப்புதலை But பார்த்திருக்கீங்க. God told me in 2026. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? 2026ஆம் வருஷத்துல All the roads that are leading inside Chennai. சென்னையில நடக்கிற அந்த வழிகள் எல்லாம் எல்லா ரோடுகளிலும், All the gates of Chennai. சென்னையில இருக்கிற எல்லா வாயில்களிலும் I am going to bring a mighty revival. ஒரு பெரிய எழுப்புதலை நான் கொண்டு வர போகிறேன். The door opened for Peter automatically. பேதுருக்கு இந்த கதவுகள் தானாய் திறவுண்டது. ஏன்னா கூட வர்றவர் அந்த மாதிரி. Because the person who walked with him like that. தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னாடி வர்றாரு. The one who breaks open the door goes before you. Micah chapter 2 verse 13 says. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. The breaker of barriers walks before you. தடைகளை உடைக்கிறவர், தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். He is going ahead of you. அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். And you will not go by the back gate. நீங்க பின் வாசல் வழியாக போவதில்லை. You will go through the front gate. நீங்க முன் வாசல் வழியாக போவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார்.
The breaker is come up before them, and they have broken up, and have passed through the gate, and are gone out by it. And their king shall pass before them, and the Lord on the head of them. I want to prophesy open gates for you. தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், திறந்த கதவுகள் உங்களுக்காக. It is going to be because God is going ahead of you. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறதினால். City gates are opening. பட்டணத்தின் வாயில்கள் திறக்கிறது. Nations gates are opening for you. தேசத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கிறது. Leaders, get ready. தலைவர்கள் நீங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். God is going to invite Rua as a state guest to countries. சில நாடுகளில் மாநில விருந்தாளராக ரூவா சபையில் இருக்கிறவர்களை கூப்பிட போகிறார்கள். We are going to be invited to parliaments and legislative assemblies. அசெம்பிளிஸ், சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றங்களுக்கும் நாம் அழைக்கப்பட போகிறோம். God is going to be with us to counsel the kings and queens. ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் ஆலோசனைக்காரர்களாக தேவன் நம்மை வைக்க போகிறார். You are a blessing. நீங்கள் ஒரு ஆசீர்வாதம். You belong to the Abrahamic seed. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். And because of that, அது நிமித்தம் God is going to take you into diverse situations and hand over the gates to you. பலவிதமான சூழ்நிலைகளில் தேவன் உங்களை திசை திருப்பி சில வாயில்களை உங்களுக்கு தரப்போகிறார். இல்ல, எதிர்மறையான சில வாயில்களை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் தரப்போகிறார். Amen. All the opposite doors are going to be given to you. Genesis 22:17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். எந்த கேட்டு? சத்துருக்களின் வாசல்கள். Enemies gates. நீங்க சில கேட்டெல்லாம் பார்த்து இந்த கேட்டெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இவங்கெல்லாம் அந்த ஆளு, இவங்க இந்த ஆளு, இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் தான் உயர்ந்திருப்பாங்க, நாங்கெல்லாம் எப்போதும் இப்படிதான் இருப்போம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருக்களின் வாசல்களை நான் உனக்கு தரேன். உன்னால நம்ப முடியும்னா I'm going to give you the gates of your enemies. But you have to become wise. ஆனா நீங்க ஞானவான்களாய் மாற வேண்டும். எப்போதுமே உங்களுடைய மனசுக்குள்ள நான் ஒரு தோத்தாங்கோலினே யோசிச்சுட்டு இருந்தா தோத்தாங்கோலி தான். If you always think you are a victim, you will always be a victim. I want to let you know. நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். God wants to multiply you 1,000-fold than what you are today. ஆமென். கர்த்தர் இது இப்ப இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். You are going to become so rich you will give to others. நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யவானாக மாறி அநேகருக்கு கொடுப்பீர்கள். In Genesis 22:17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். Again God is telling, see. மறுபடியும் தேவன் இப்படியாக சொல்லுகிறார். Thy seed shall possess the gates of his enemies. உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Anything written twice is a confirmation. எந்த விஷயம் 2 தரம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது உறுதியான விஷயம். In Genesis 24:60. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில். Blessing to Rebekah by her brother. ரெபெக்காளுக்கு தன் சகோதரனால் கொடுக்கப்பட்டதான வாழ்த்து, ஆசீர்வாதம். Laban blesses and says like this. லாபான் ரெபெக்காவை ஆசீர்வதித்து இப்படி சொல்கிறார். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். How does Laban know about this blessing that God gave to Abraham? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் லாபானுக்கு எப்படி தெரிந்திருந்தது? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் கிட்ட முறைச்சிக்கவே முடியாது ஆபிரகாமுடைய எதிரிகளுடைய வாசல்களை. Amen. Everybody in the city knows we cannot oppose Abraham, even the enemies of Abraham. பொண்ணு கொடுக்கும்போது லாபான் சொல்றாரு, அம்மா நீ எந்த வீட்டுக்கு போற தெரியுமா? உன்னுடைய சந்ததிகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரி. Amen. Laban says to her sister, you're going to a place where your children will possess the gate of those which hate them. நீ கோடா கோடியாய் பெருகுவாய். You shall become thousands of millions. I want to prophesy to you today. இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் You are going to multiply millions upon millions. நீங்கள் கோடா கோடியாய் பெருக போகிறீர்கள். Number 4. நாலாவதாக, God is opening new paths for you. கர்த்தர் உங்களுக்கு என்று சில புதிய பாதைகளை திறக்கிறார். And these
ways are being created fresh for you. உங்களுக்காக இந்த பாதைகள் புதிதாக உருவாக்கப்படுகிறது. Isaiah 43:19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் See, I 19ஆம் am வசனம். doing a new thing. பாருங்க, இது இப்பொழுதே நான் புதிய காரியத்தை Now செய்கிறேன். it springs up. இப்பொழுதே அது தோன்றுகிறது. Do you not perceive it? நீங்கள் இதை அறியீர்களா? I am making a way in the wilderness நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறேன், and streams in the wasteland. அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் உங்களுக்காக வழியவே உண்டாக்க போறேன்பா. I am going to create a way for you. புது வழி. A new way. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், புது வழி. A new way. வழி சொன்னவர் வழியுமானவர். அவரே வழின்னு சொன்னவர். He said, I am the way. உங்களுக்காக புது வழியை ஏற்படுத்துகிறவர். He is creating a new way for you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen, Jesus. புது வழிங்க. A new way. நீங்க சர்க்கிள்லயே சுத்திட்டு இருக்கீங்களா? You are always in the same pattern. மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே, அவரை சுத்தி வரலாம். You can circle around Jesus. ஆனா சுத்தல்ல விடக்கூடாது. But you cannot be always be circling. எங்க ஆபீஸ்ல ஒரு பையன் இருந்தான். I know there was a boy in my office. எப்ப பார்த்தாலும் நான் பார்த்தாலே ஏதாவது வேலை செய்யற மாதிரி இருப்பான். The moment I see him, he will always act like as if he's working. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருப்பான். He'll sit before the computer. அவனுக்கு தெரியும் சிசிடிவி இருக்குது, பாஸ்டர் பாப்பாரு. He knows there is a CCTV. Pastor will watch through the CCTV. ஒரு நாள் என்னடா இவ்வளவு சின்சியரா உட்கார்ந்திருக்கானே. One day I thought, he is so much sincere. என்னடா வேலை செய்யறான்னு போய் பார்க்கறேன். I know, I went nearer to him and saw what he was doing. கம்ப்யூட்டர் இருக்குது. There is a computer. அவன் இருக்கறான். And he was sitting there. ஆனா கம்ப்யூட்டர்ல ஒண்ணுமே இல்ல. But there was nothing in the computer. விண்டோஸ் மட்டும் சிரிச்சிட்டு இருக்குது. Only the windows were smiling. அந்த ஸ்கிரீனுக்குள்ள எந்த ஸ்கிரீனுக்குள்ளயும் போல. He did not even open any screen. ஆனா தட்டறான். He was always tapping the keyboard. கீபோர்டு தட்டிக்கிட்டே இருக்கான். He was tapping the keyboard. மவுஸ் மூவ் பண்றான். He was just, shaking the mouse. ஸ்கிரீன்ல ஒண்ணுமே நகரல. But there is nothing in the screen. இது வாழ்க்கையில எப்படி உருப்படும்? Now this person will get prosperity. உங்களுக்கு சொல்றேன், உங்க வேலையில Let me tell you this in your work. அசதியா இருந்தீங்கன்னா Don't be lazy. சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. You will be a cursed person. நீங்க லைஃப்ல முன்னேறணும்னு சொன்னா You want to go forward in life. every second, Every second, every minute, every minute, every hour, every hour, every day every day, செதுக்கணும். you have to work hard. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். Don't waste your time. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சினிமா டயலாக் இல்ல. It is not a cinema dialogue. ஆண்டவர் சொல்ற புத்திமதி. The instruction given by God. உட்கார்ந்து சில பேர் ஆபீஸ்ல கீழே போனை வச்சுக்கிறது. They used to keep smartphones under the table. இங்க கம்ப்யூட்டர், இங்க போன். There's a computer there, a smartphone under the table. ரீல்ஸே பார்த்து நகருது. They keep watching the reels. சாயந்தரம் ஏன்டா முடியலன்னா பாஸ்டர் ரீல்ஸ் ஊத்துறது. கம்ப்யூட்டர்ல பிரச்சனை பாஸ்டர். An evening when I asked, why didn't you complete your task? He says the computer was very slow down. உருப்படவே மாட்டாங்க. Such people will never go up in life. நான் சொல்றேன் உங்களுக்கு. Let me tell you this. இந்த ஆண்டு, this year, நீங்க திறந்த வானத்துக்கு கீழ இருந்தா, if you are under the open heaven, கர்த்தர் உங்களுக்கு திறந்த புதிய பாதைகளை தர ரெடியா இருக்கிறார். He is ready to give you the new open way. ஆனா ஏற்கனவே இருந்த வழியில ப்ரூவ் பண்ணணும். But you have to prove where you are. அப்பதான் புதிய பாதையை திறப்பார். That's when He'll give you a new way. அசைன்மென்ட்டே finish பண்ணலனா, but you haven't completed your assignment, அதே கிளாஸ்ல ஃபெயில் ஆகி உட்கார்ந்து அதே பாடத்தை படிச்சிட்டே இருப்பீங்க. get failed and stay in the same class. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, புது வழி வேணும்னா, if you want a new way, பழைய வழியில அவர் கொடுத்த அசைன்மென்ட் முடிச்சிருங்களே. just complete your milestone or a task in the whole way. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, I am going to follow a new path. நான் ஒரு புதிய பாதையை பின்தொடர போகிறேன். ஆமென். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது வழி. a new way. யாருக்கெல்லாம் புது வழி வேணும்? How many of you need a new way? புது பிசினஸ் வேணும். New business. புது காரியங்கள் வேணும்ன்றவங்க எல்லாம் New things. எத்தனை பேர் ஆமென் சொல்ல? பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலாம். I will finish, you can wait. I want to let you know today, நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். God has a new way for you, கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிகளை வைத்திருக்கிறார், which is Jesus himself. அது இயேசு தாமே அந்த வழி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஓபன் ஹெவன்ஸ் சொன்னவர் நானே வாசல்னு சொல்றாரு, நானே வழியும் சொல்றாரு. And person who said open heavens, he says I am the door and I am the way. உங்களுக்கு புது வழியை தரப்போறே அவர்தான். And he is the one who is going to open a new way. John 14:6 says, யோவான் 14:6 சொல்கிறது, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Why Jesus says I am the way?
இயேசு ஏன் நானே வழி என்று சொன்னார்? Because he created a way. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வழியை உண்டாக்கி விட்டார். How did Jesus create this way? இயேசு இந்த வழி எப்படி உண்டாக்கினார்? The answer is in Hebrews chapter 10 verse 19 to 21. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுள்ளதுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். When Jesus Christ died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது, when his body was broken, அவருடைய சரீரம் பிற்கப்பட்ட பொழுது, the big screen in front of the holy of holies got torn from the top. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரைச்சீலை மேலிருந்து கிளிய ஆரம்பித்தது. The Lord said no more block in between. அதுக்கப்புறம் சொன்னார், இதற்கப்புறம் எனக்கும் உங்களுக்கும் முன்பாக இருக்கிற அந்த தடை இல்லை. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிட்டு சுடரொளி வீசுகிற பட்டயங்களோடு தூதர்களை நிறுத்தினவரே இன்னைக்கு அந்த கேப்பை உடைச்சு கிழிச்சிட்டு சொல்றாரு, இனிமேல் நீங்களும் நானும் ஒண்ணா இருக்க போறோம். Amen. The one who sent Adam out of Garden of Eden and placed the angels now says, now no more block before you and me, and you and I go. Jesus Christ made the way. இயேசு வழியை உண்டு பண்ணினார். Because he broke his body. ஏனென்றால் தம்முடைய சரீரத்தை அவர் கிழிக்கும்படியாக ஒப்புக்கொண்டார். Number 5. ஐந்தாவதாக, God is opening the hearts of people. கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களை திறக்கிறார். Many times, அநேக நேரங்களில், you are a Christian, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், you have the grace of God, தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கு, but you don't have the favor of men. ஆனா மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். You need the favor of men. மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு அவசியம். In Nehemiah chapter 2, எரேமியா 2ஆம் அதிகாரத்தில், நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில், Nehemiah is so scared to speak to the king. ராஜாவினிடத்தில் பேசுவதற்கு நெகேமியா மிகவும் பயந்திருந்தார். He is a cupbearer to the king. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தார். He cannot be sober. ஆகவே அவர் எப்பொழுதும் துக்கமாக இருக்க முடியாது. He has to be smiling. அவர் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்க வேண்டும். ஒரு சிரிப்பு சிரிங்களேன், சிரிச்ச முகமா அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். என்ன எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது பாஸ்டர் தீர்க்க தரிசனமா என் மேல பேசுறாரு? ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் அவங்க இருதயத்தை உங்களுக்கு விரோதமா கடினப்படுத்தி வச்சிருக்காங்க. So many people have hardened their hearts against you. கர்த்தர் சொல்றார், Today the Lord says, இந்த ஆண்டு, this year, அவங்க இருதயத்தை எல்லாம் உன் பேர்ல இழக வைப்பேன். I'm going to melt their hearts towards you. Somebody lift your hands and say amen. Amen. In Nehemiah chapter 2, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில், Nehemiah was scared to ask the king about his needs. நெகேமியா தன்னுடைய தேவைகளை ராஜாவினிடத்தில் சொல்ல பயந்திருந்தார். So he prayed and fasted before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக உபவாசித்து ஜெபித்தார். And God opened an opportunity. கர்த்தர் அவருக்கு என்று ஒரு வாய்ப்பை அங்கு திறந்து He வைத்தார். didn't ask. நெகேமியா கேட்கவில்லை, King asked. ராஜா கேட்கிறார். What is it you want? உன்னுடைய நீ ஏன் துக்கமாக இருக்கிற? What is it you want? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேண்டும்? Then Nehemiah says, அப்பொழுது நெகேமியா சொல்கிறார், King, if it is found favor in your sight, ராஜாவே உம்முடைய கண்களில் தயை கிடைக்கும் என்றால், let me send people to the city of Judah யூதாவின் பட்டணங்களுக்கு நான் ஜனங்களை அனுப்ப வேண்டும், and rebuild those places which were buried and burnt. அங்கு எரிக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட இடங்களை திரும்பவும் கட்ட வேண்டும். The king should have said no. ராஜா ஒருவேளை முடியாது என்று சொல்லி இருக்கலாம். But the king said, ஆனா ராஜா சொன்னார், how long will you take? எவ்வளவு நாள் ஆகும்? When he said this much time, அவர் இவ்வளவு நாள் ஆகும் என்று சொன்ன பொழுது, the king said, ராஜா சொன்னார், I will give letters to the governors. அங்க இருக்கிற அந்த கவர்னர்களுக்கு நான் கடிதங்களை கொடுக்கிறேன். And the Bible says in verse 8, 8ஆம் வசனத்தில் வேதாகமம் இப்படியா சொல்கிறது, because the gracious hand of God was on me, கர்த்தருடைய கிருபையின் கரம் நன்மையா என் மேல் இருந்தபடியினால், the king granted my request. ராஜா நான் வேண்டிக் கொண்ட யாவையும் கட்டளையிட்டார். God is going to open the heart of kings for you. உங்களுக்காக ராஜாவின் இருதயங்களை தேவன் திறக்க போகிறார். Some of them kingனா இப்ப ராஜா இல்ல, ஆனா உங்கள் மேல் அதிகாரிகளை, உங்களுடைய மாமாக்களை, உங்களுடைய தாத்தாக்களை, உங்களுக்கு யாரெல்லாம் மேல இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தை கர்த்தர் உலுக்குன்னு உலுக்கி தூக்கத்தை கெடுக்க போகிறார். Amen. He is going to disturb sleep of those people. Mordecai was sitting at the gate.
முர்தகாய் ஒரு வாசலின் அருகே உட்கார்ந்திருந்தார். God disturbed the heart of the king. ராஜாவுடைய இருதயத்தை தேவன் கலங்க பண்ணி கொண்டிருந்தார். Suddenly the king is taking and reading history. திடீரென்று ராஜா எடுத்து அந்த சரித்திர புஸ்தகத்தை பார்க்கிறார். And he finds somebody saved him from being killed. ராஜா கொல்லப்படுவதிலிருந்து யாரோ அவரை காப்பாற்றினார் என்பதை படிக்கிறார். There was an assassination attempt against him. ராஜாக்கு விரோதமாய் ஒரு கொலை முயற்சி அங்கு நடந்திருக்கிறது. Somebody saved him. யாரோ ஒருத்தர் ராஜாவை காப்பாற்றினார். And he is asking, who saved me? ராஜா கேட்கிறார், யார் இதை செய்தார் என்று. Suddenly Mordecai, for whom they have built a pole to put him on the rope. மொர்தெகாய் கயிறுல கட்டி அந்த மரத்துல தொங்க விட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த மொர்தெகாய ஓவர் நைட்டு காலையில ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இப்படி ஆகணும். ஆமென். அந்த overnight the Lord calls Mordecai and said, this is how I want to honor a man. ஏங்க, அடுத்த நாள் சாவறத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மொர்தெகாய் காலையில எழுந்தா ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, இவனை சேனையில ஏத்துங்க, மேல ராஜா வஸ்திரம் போடுங்க, ராஜா மோதிரம் போடுங்க, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன். Amen. Hallelujah. The next day Mordecai is about to be hanged, but in the morning the Lord calls him and honors him in this way. Somebody who got blessed by you. உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாரோ I feel the anointing and I'm prophesying. அபிஷேகத்தினால் நிறைந்து நான் உணர்ந்து இருப்பதை. You helped somebody in the past. கடந்த காலத்துல நீங்க யாருக்கோ உதவி செய்தீங்க. They forgot you. ஆனா அவர்கள் உங்களை மறந்து விட்டார்கள். Suddenly the Lord will wake them up. திடீரென்று கர்த்தர் அவர்களை எழுப்புவார். If you want me to bless you, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, if I want to bless you, நீ போய் உன்னை காப்பாத்துன அவருக்கு போய் நீ காணிக்க கொடு. You go and give offering to the person who saved you. உனக்காக ஜெபித்த உன்னை காப்பாற்றின அந்த மொர்தெகாய் போய் கனம் பண்ணு. The Mordecai who prayed for you, who saved you, go and honor him. நீ அவனை மறந்துட்ட. You have forgotten him. அவனால தான் நீ உயிரோடயே இருக்கிற. Today you are alive because of him. அவனுடைய ஜெபம் தான் உன்னை காப்பாற்றினது. His prayer only saved you. இன்னைக்கு நீ உயிரோட ராஜாவா இருப்பதுக்கு காரணம் அவனுடைய ஜெபம். Today you are king and alive because of his prayer. கனம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லுவார். The Lord will say honor him. காலையில உங்க வீட்டுக்கு முன்னாடி வாகனம் வந்து நிக்கும். And tomorrow morning there will be a vehicle before your home. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற வருஷமாய், கௌரவிக்கிற வருஷமாய். Amen. This is the year the Lord will honor you and he will establish your name. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Look at your neighbor and say, this year பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் God will open the hearts of my enemies. கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களின் இருதயத்தை திறப்பார். Esther went and stood before the king. எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாவுக்கு முன்பாக நின்றாள். In Esther chapter 5, எஸ்தர் 5ஆம் அதிகாரம். the king was verse 1 and 2. முதல் 2 வசனங்கள். The king was sitting in his royal throne. ராஜ வஸ்திரம் தரித்து ராஜா சிங்காசனத்தில் Esther has உட்கார்ந்திருந்தார். gone without permission. எஸ்தர் அவங்க அனுமதி கேட்காமலே உள்ளே சென்று விட்டாள். Vashti was rejected because she disobeyed the king. ராஜாவுக்கு கீழ்ப்படியாதனால வஸ்தி புறக்கணிக்கப்பட்டாள். Now same thing is repeating. ஆனா அதே விஷயம் நடக்கிறது. She is going to disobey the king and going and stand for her people. ராஜாவுக்கு கீழ்ப்படியாம போய் தன் ஜனங்களுக்காக அவருக்கு முன்பாக நிக்க போகிறார். But God opened the heart of the king. ஆனால் கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை திறந்தார். He stretched the scepter. அவர் தன் செங்கோலை நீட்டினார். உங்களுக்கு கர்த்தருடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. Amen. A scepter is going to be shown for you as well. என்ன கர்த்தர் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 21:1 அவர் ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போ. Because in Proverbs 21:1 it says, King's thought is the hand of the Lord and rivers of water he turneth it whithersoever he will. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜாக்களின் இருதயத்தை The king's heart நதி போல திருப்பி விட்டுருவாரா? he will turn like a river. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. அந்த நதி போகிற இடம்லாம் செழிப்பு. Wherever the river goes there is prosperity. ராஜாக்களின் இருதயம் அப்படிதான். Like how the king, the heart of the king. ஒரே நாள்ல உங்க லைஃபே மாற போகுதுங்க. One day your life is going to be changed. உங்களுக்காக கர்த்தர் இப்பொழுது துறவுகளை திறக்க போறார். Now he is going to open wells for you. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. இது எத்தனாவது பாயிண்ட்? 6 என்பது சரியான விடை. ஓபன் வெல்ஸ். Open wells. பாருங்க, ஆபிரகாம் ஒரு துறவை வெட்டி வச்சிருந்தார். Abraham digged a well. ஆனா அத பெலிஸ்தியர் தூர்த்து போட்டாங்க. The Philistines removed it. இப்போ ஈசாக்கு வர்றாரு. Now Isaac is in the sea. அவர் என்ன பண்றாரு? மூடப்பட்ட அந்த துறவுகளை திறக்கிறார். And he is digging, redigging the same well. ஈசாக்கு திறக்கிறாரு. Isaac
பிரச்சனை வருது. And there was a problem. சித்னாவை திறக்கிறாரு. He's opening the Sitna. பிரச்சனை வருது. And again there was a problem. ஆனா இவர் இப்படி திறக்கிறத நிறுத்தல. But he is not stopping for what he was அவர் doing. திருப்பி மண்வெட்டி எடுத்துட்டு போய் Again he was plowing. ரெஹோபோத்தை திறக்கிறாரு. And he is opening the Rehoboth. பெருக இடம் கிடைச்சது. And he found a place to get multiplied. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. He said the Lord is saying unto you. எத்தனை துறவுகளை மூடினாலும் நான் உனக்கு ஒரு ரெஹோபோத்தை தர போறேன். No matter how many wells are closed, I'm going to give you a Rehoboth. Genesis 26:18 says, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. Isaac reopened the wells that had been dug in the time of his father Abraham. ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவுகளை ஈசாக்கு மீண்டும் தோண்டினான். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். In the name of Jesus I say this. You will reach Beersheba. நீ பெயர்சபாவை போய் சேர்வாய். நீ ரெஹோபோத்தில் நிற்க மாட்டாய். You will not stop within Rehoboth. உன்னை கர்த்தர் பெயர்ஷெபாவுக்கு கொண்டு போவார். I'll take you to Beersheba. அங்கே உனக்கு ஒரு துறவு உண்டாகும். There you will find a well. அங்கே நீ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நீயே ஸ்பான்சர் பண்ணுவாய். There you will sponsor a temple for the Lord. உன்னையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். The Lord will change you himself as I bless you. உன் கையாலேயே சபையை நீயே கட்டுபடி காசு தருவாய். And you will want to complete the construction work of the church. I prophesy in the name of Jesus, many people in the Ruah church, you will build churches. Amen. ரூபா சபையில் இருக்க அநேகரை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சபைகளை கட்டுவீர்கள். I want to prophetically say, தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், not only the wells that you are digging, நீங்கள் தோண்டுகிற அந்த துறவு மட்டுமல்ல, the wells that you have not dug, நீங்கள் தாத துறவுகள், அதையும் சேர்த்து கொடுக்க போறார். God are going to give you the same to you. நீ வெட்டினாலும் சரி, whatever you digged. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டபடி, if you read Deuteronomy 6:11, நீ வெட்டாத துறவுகளை, and the wells that you have not digged, நீ நடாத திராட்சை தோப்புகளை, and the vineyards that you have not planted, ஒலிவ தோப்புகளை, and the olive trees, அவர் தர போறார். he is going to give it to you. Write down 7th point. ஏழாவது பாயிண்ட். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. You wouldn't have expected இதை this. எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. You wouldn't have expected ஒரு this. பெரிய ரிவைவல் வருது. A big revival is coming. என்ன ரிவைவல் தெரியுமா? You know what kind of revival? தரத்து கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனங்கள். Ezekiel 37 verse 12 and 13. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து, Therefore prophesy அவர்களோடே சொல்ல வேண்டும் and say to them, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். this is what the sovereign Lord says. இதோ என் ஜனங்களே, My people, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, I am going to open your graves உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும், and bring you up from them. உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். I will bring you back to the land of Israel. Amen. அப்புறம், என் ஜனங்களே, then you my people, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, when I open your graves உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட and பண்ணும்போது, bring you up from them, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாருன்னா, Today what the Lord is going to do, உங்க மேல பிசாசு ஒரு கல்லை புரட்டி வச்சிருக்கான். he has rolled a stone upon you. உங்க கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. Your tomb is closed. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, நான் இன்னைக்கு உன் கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு, I'm going to roll away the உன் stones upon your tomb. கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு, I'm going to roll away that stone from your tomb. உன்னை சேனையாய் நான் மாற்ற போகிறேன். I'm going to turn you as an army. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. The Lord said the 7th point, ஏழாவது விஷயமாக கர்த்தர் சொன்னார், I will open their graves. நான் அவர்களுடைய பிரேத குழிகளை திறப்பேன். அவங்க மேல பிசாசு போட்டிருக்கிற அந்த தடையை உடைக்க போறேன். I'm going to break the tackle upon you. அவங்க குழியில இருந்து அவங்களை வெளியே வர வைக்க I'm going போறேன். to bring them out from the pit. அவங்கள நான் சாதாரணமா கொண்டு வர போறது இல்ல. I'm not going to bring them out ordinarily. அவர்களுக்குள்ள என் ஆவியை அனுப்புவேன். I'm going to send my spirit upon them. அவர்களை உயிர்ப்பிக்க போகிறேன். I'm going to revive them. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் Then they will know that I am the Lord. அவர்கள் பிரேத குழிகளை திறந்து I'm going to open up their அவர்களை பெரிய சேனையாய் நான் மாற்ற போறேன். I will make them as a big army. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்றீங்களா? If you believe, say amen. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே எல்லாமே
என்னை உயிர்த்தெழுந்த செய்தி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.